சரி வயசான ஒரு 60 வயசு பாட்டி, ஓகேவா? அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையா குறை சொல்லுது, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. அது கால் பண்ணிட்டு சகோதரன் ஜான் ஜெபராஜை பார்த்து, அவர் இப்படி. சரி பாட்டி, சகோதரர் தானே, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க பாட்டி, அவருக்கு மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க பாட்டி அப்படின்னு சொல்லும் போது, நான் அந்த பாட்டி சொல்லுது, நான் அவனுக்கு நல்லா இருக்கணும்னா மனம் திரும்பணும்னா ஜெபம் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி தான் சொல்லுது. அவன் நாசமாக போகணுன்ற மாதிரி தான் ப்ரேயர் பண்ணுமா அந்த பாட்டி. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு வேர்டு சொல்லுச்சு, ஆக்குவோட. அது நான் சொல்ல விரும்பலை. அதாவது ஜான் ஜெபராஜ் மனம் திரும்பணும்லாம் ப்ரேயர் பண்ணுவேன், அவன் நாசமாக போகணுன்ற மாதிரி நான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, அவங்கள்ட்ட நான் ஒரு வயசானவங்கள அப்படி ஆடாக பேசுகிற முடியல அந்த இடத்துல, ஓகேவா? அவங்களுக்கு பொறுமையாக எடுத்து சொன்னேன், ப்ரேயர் பண்ணுங்கள் பாட்டி. எல்லா ஊழியக்காரங்கள்ட்டையும் ஒவ்வொரு குறை இருக்கும், நிறைய இருக்கும். நம்ம நல்லதை எடுத்துக்கிடுவோம், கெட்டதை ஸ்கிப் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் கெட்டதை மட்டுமே பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களோட நல்லதையும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணேன். பட் அந்த பாட்டி கடைசியில் சொன்னது தான் எனக்கு செம்ம ஷாக்காக இருந்துச்சு. அது சரி, நிறைய பேர் அந்த ஊழியக்காரன் இப்படி, இந்த ஊழியக்காரன் அப்படின்னு குறை பேசுவாங்களா, அந்த மாதிரி இந்த ஒரு பாட்டின்னு விட்டுருப்பேன். பட் அந்த பாட்டி கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிச்சு. என்ன வார்த்தை தெரியுமா? என்னுடைய 4 பசங்களை மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணு தம்பி, என்னுடைய 4 பசங்க மனம் திரும்புன்னு ஜெபம் பண்ணு தம்பி. அது உன் பெத்த பிள்ளை மனம் திரும்பணும். அப்போ ஜான் ஜெபராஜ் அவன் பெத்த பிள்ளையோ கண்ட மணிக்கு அடிச்சு விடும், அவன் நாசமாக போனான், என்ன அவன் நாசமாக போகணுன்ற மாதிரி ஜெபம் பண்ணுமா இந்த அம்மா. பட் இவன் பிள்ளை மனம் திரும்பணுமா? பார்த்துக்கோங்க.